திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலையேறும் பாதையில் இருக்கும் 60ஆம் படி என்னும் சத்திய வாக்குப்படிகள் பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்தம் இங்கே 60 சத்திய படி இருக்குங்க. ஐயப்பன் கோயிலில் எப்படி 18 படி இருக்கோ அது மாதிரி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் 60 சத்திய படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த இடம் கோர்ட்டாக இருந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த படிகளில் நின்று செய்யப்படும் சத்தியத்திற்கு அளவற்ற மதிப்பு என்பது இன்றளவும் நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த படிகளின் மேல் நின்று யாரும் பொய்யாக சத்தியம் செய்ய முடியாதுங்க. முக்கியமாக பல்வேறு சண்டை சச்சரவுகள் வழக்குகள் இந்த படிகளின் மேல் செய்யப்படும் சத்தியத்தினால் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்குது. இது போன்ற ஐதீகங்களால் தான் சத்தியங்களும் உண்மைகளும் ஓரளவேனும் உயிரோட்டத்தோடு இருக்குங்க. இங்கே மெய்பிரான், திருஞான சம்பந்தர், மகுடேஸ்வரர், நந்தி, கருப்பண்ணார், நாகேஸ்வரர், விநாயகர் இருக்காங்க. இந்த 60ஆம் படிக்கு மேலே பாலசுப்ரமணியன் இருக்காருங்க. தந்தைக்கு உபதேசம் சொன்ன இடம்னு சொல்கிறாங்க. சத்திய வாக்கு ஈச பெருமான்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன வேண்டுமோ இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள் கழிக்கும் இடமாகவும் இருக்குதுங்க. இங்கே எல்லா பரிகாரமும் பண்ணுறாங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியத்துக்கு, தொழில் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இங்கே பரிகாரம் பண்ணுறாங்க. இங்கே ஒவ்வொரு ஆண்டும் திருப்படி திருவிழா பிப்ரவரி மாதம் நடக்குதுங்க. ஒவ்வொரு படிப்பூஜையும் ஒவ்வொரு படிப்பூஜை பண்ணுறாங்க. நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அது நடந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற 60 படிக்கட்டுக்கும் நெய் விளக்கேற்றி ஒவ்வொரு படிக்கும் ஒரு தேங்காய் உடைச்சி தங்கள் வேண்டுதலை பக்தர்கள் செலுத்திட்டு வராங்க. அதுபோல் முருகருக்கு வேட்டி துண்டு செலுத்தி அரளிப்பூ மாலை போடுறாங்க தங்கள் வேண்டுதல் நிறைவேறணும். இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு முறை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. டெஃபினட்டாக எல்லாமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ. பை பாய். see you.